எவர்கிரீன் புதையல்கள், அந்த காலத்து பொக்கிஷங்கள், இந்த காலத்து பொலிவுடன் தினமும் மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை காண தவறாதீர்கள் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில். கடும் வறட்சி மற்றும் அதிக வெப்பத்தால் பாதிக்கப்பட்ட பாரம்பரிய நெற்பயிர்களை டிராக்டர் விட்டு விவசாயி அழித்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நாகை மாராச்சேரியை சேர்ந்த ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் வேணு காளிதாஸ் பல ஆண்டுகளாக இயற்கையான முறையில் பாரம்பரிய நெல் ரகங்களை சாகுபடி செய்து வருகின்றார். இந்த ஆண்டு அதீத வெப்பம், வறட்சியால் 5 ஏக்கரில் பயிரிடப்பட்ட கருப்பு கவுனி பதராக மாறிய நிலையில் மனமுடைந்த விவசாயி வேணு காளிதாஸ் டிராக்டரை விட்டு வயலில் பயிர்களை அழித்துள்ளார். அரசு உரிய இழப்பீடு வழங்காவிட்டால் தன்னை போன்ற விவசாயிகள் பாரம்பரிய நெல் ரகங்களை பயிரிடுவதே கேள்விக்குறியாகிவிடும் என அவர் கவலை தெரிவித்தார். இதில் யூவி அல்ட்ரா வயலட் ரேஸ் உள்ளார வருதா என்னன்னு தெரியல. எனக்கு ஒரு மகரந்தம் கூட போய் அந்த சூழ்முடியில் சேரலை. அது மகரந்த சேர்க்கையே நடக்கலை. அதனால் எல்லாமே பதறாக போயிடுச்சு. எல்லாமே அந்த நெல் காய்த்து கிட்டத்தட்ட ஒரு அடி நீளம் உள்ள கதிரில் ஒரு நெல் கூட மணி கூட மகரந்த சேர்க்கை நடக்காமல் பதறாக போயிட்டுங்கிறது மிகப்பெரிய இழப்பு எனக்கு. கிட்டத்தட்ட நான் பயிர் பண்ணது 5 ஏக்கர். கிட்டத்தட்ட 5 ஏக்கருங்கிறது 5, 15, 75,000 ரூபாய் இதனுடைய செலவு. இது நாங்கள் நெல்லாக விற்றுருந்தோம்னா கருப்பு கவுனியுடைய ரேட்டு இன்றைக்கி 85லேருந்து 100 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு. நெல்லுடைய விலையே அப்படி போயிட்டுருக்கு. அப்படி கணக்கு பார்த்தா கிட்டத்தட்ட 6 லட்சத்துலேருந்து 7 லட்சம் ரூபாய் எனக்கு இழப்பு ஏற்பட்டுருக்குது. எவர்கிரீன் புதையல்கள், அந்த காலத்து பொக்கிஷங்கள், இந்த காலத்து பொலிவுடன் தினமும் மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை காண தவறாதீர்கள் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில்.